வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பிரம்மோஸ் ஏவுகணையின் தந்தை மறைந்த அறிவியல் விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களோடு சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணியாற்றிய அனுபவமிக்கவர் மூத்த அறிவியல் விஞ்ஞானி திரு சிவதானு பிள்ளை அவர்கள். வணக்கம் சார். பிரம்மோஸ் ஏவுகணை ஆப்ரேஷன் சிந்தூரில் அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ நம்ம சாதாரணமாக டெரரிஸ்ட் அழிக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ முதல்ல பார்டரில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஒரு 9 அட்டாக் 9 இதை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அவங்க டெரரிஸ்ட்டை தானே நம்ம எடுத்திருக்கோம், நல்லா அவங்க அதோட நிறுத்தியிருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் ஒரு ட்ரோன் அனுப்புனாங்க, 400 ட்ரோன்ஸ் முதல்ல அனுப்புனாங்க, அப்புறம் 200 ட்ரோன்ஸ், இப்படி ட்ரோன்ஸ் அனுப்பி முதல்ல அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் மிசைல் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படின்னா அவங்க வார்க்கு வர்றது மாதிரி தான். அப்போ அவங்க டெரரிஸ்ட் கேம்ப் பார்டரில் இருக்கக்கூடிய கேம்ப்பு அது உள்ளுக்கு இருக்குது. உள்ளுக்கு இருக்கக்கூடிய கேம்பை நம்ம எப்படி அழிக்கிறது? அது மாத்திரம் இல்லை, இப்போ ஒவ்வொன்றும் இப்போ இது எல்லாமே அவங்க ஏர் வார், கூடுதலாட்டு ஏர் வார். அப்படி இருக்கும்போது எல்லா ஏர் ஸ்ட்ரிப்புகளையும் நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களுடைய ஸ்டாக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஏரோப்ளைன், மிசைல், அப்புறம் அவங்களுடைய இந்த ஒரு அவாக்ஸுங்க சொல்லக்கூடியது, அது எல்லாம் இருக்கக்கூடியது, எல்லா இடத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்முடைய அட்டெம்ப்ட் டீப் அட்டாக், இங்கேருந்து பார்டர்லேருந்து நம்ம டீப் அட்டாக் ஏர்லேருந்து லான்ச் பண்ணலாம் அல்லது தரையிலேருந்து லான்ச் பண்ணலாம். அதுக்கு பிரம்மோஸ் தான் சரியான ஏவுகணை. ஏன்னா அது டீப் உள்ளுக்கு போய் அந்த இதில் தான் டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா 15 பிரம்மோஸ் விட்டு எல்லா விதமான அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரிப்பு, அவங்களுடைய ஸ்டாக்கு எல்லாமே ஒரே அடியாட்டு ஒரே இதில் 25 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரே அட்டம்ப்ட்லேயே 15. ஆமாம், பயங்கர சக்ஸஸ். ஒரு ஷார்ட் டைமில் அவங்கள கம்ப்ளீட்டாகிட்டு அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாத நிலைக்கு நம்ம தரைக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால தான் அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. அதனால் சரண்டர் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் பிரம்மோஸுங்களுடைய சூப்பர்சானிக் க்ரூயிஸ் மிசைல். அது நம்ம தாழ்ந்த உயரத்தில் போய் குறிப்பான எந்த இடத்த நம்ம அடிக்கணும்னு சொல்கிறோமோ நம்ம அந்த கோஆர்டினேட்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டாக்கா அது மெனுவர் பண்ணி அந்த கோஆர்டினேட் போய் அதை கிளியராக அடிச்சிடும். அது ஒரு இன்டெலிஜென்ட் மிசைல். அது மாதிரி பண்ணாது, அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, இவங்க எல்லாருமே இப்போது பிரம்மோஸ் அவங்களுடைய தரையில், கடல் கப்பலில் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரமாட்டு நம்மள்ட்ட இப்போ இருக்குது. இல்லை, இது எப்படி செயல்படுது? இதோட துல்லியத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம எது என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுக்குறோம். இந்த கோஆர்டினேட் லாட்டிடியூட், லாஞ்சிடியூட், இந்த இடத்த போய் அடிக்கணும்னா இப்போ முதல்ல இந்த மிசைல் அது ஒரு ட்ராஜெக்டரியில் போகும். ப்ராஜெக்டில் போகும்போது அது இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ்னால் மேலே போய் கீழே வரும். பக்கத்தில் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப தாழ்ந்த போய் நம்ம பெரும்பாலும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஒரு பொசிஷனில் ஸ்டே ஆகி அதுக்கு பிறகு டார்கெட் அட்டாக். ஆமாம், எப்போவுமே மேலே போகும். ஏன்னா வெர்டிக்கல் லான்ச்சு. அது மேலே போயிட்டு எந்த ஆல்டிடியூட் நமக்கு வேணுமோ அந்த ஆல்டிடியூட் நம்ம சூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த ஆல்டிடியூடில் அது போகும்போது இதுக்கு பேர் இனர்ஷியல் கைடன்ஸ். இதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் இனர்ஷியல் கைடன்ஸாக இருக்கும்போது ரொம்ப அக்குரேட்டாக இருக்கும் இதில் உள்ள சென்சர்லாம். ஆனால் அந்த ட்ராஜெக்டரி அப்படியே ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த ட்ராஜெக்டரியில் ஏதாவது டிவியேஷன் வந்தாலும் அதுக்கு உள்ள கண்ட்ரோல் மெக்கானிசம் எல்லாமே இருக்குது. அது உள்ளுக்கு போன பிறகு குறிப்பிட்ட பாயிண்ட் வரும்போது இப்போ கப்பல்னாக்கா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர் இருக்குது, அது ஹோம் ஆகிரும். அப்போ கப்பலை உடைச்சிடலாம். இப்போ தரைன்னு வரும்போது அது மாத்திரம் போதாது. அப்போ அதுக்கு இந்த கோஆர்டினேட்டர் கரெக்டாக சொல்லக்கூடிய நமக்கு ஜிபிஎஸ் பேஸ்டு சிஸ்டம் வேணும். அப்போ ஜிபிஎஸ் பேஸ்டு அக்குரேட்டாக வேறு இருக்கணும். அது ஒரு ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணாலும் மற்ற வேறு ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணும். இப்போ நாங்கள் எல்லா ஜிபிஎஸ் டேட்டா, அதாவது அமெரிக்கன், ரஷ்யன், ஃப்ரெஞ்சு, அப்புறம் இந்தியனுடைய ஐஆர்என்எஸ்எஸ், இது எல்லாமே இது பண்ணி இந்த சாஃப்ட்வேரில் இது பண்ணி இந்த அக்குரேசி கூட்டியிருக்கோம். அப்போ அப்படி வரும்போது அந்த துல்லியமாக அந்த அக்குரேசியில் அது ஹிட் ஆகும். போகும்போது அது வெர்டிக்கலாக போய் ஹிட் ஆகும். இல்லை, துல்லியம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்? 0. இப்போ நீங்கள் ஒரு பில்டிங்னுங்க, அந்த பில்டிங்குடைய சென்டர் ஆஃப் த பில்டிங்கில் போகும். ஒரு ஷிப்புடைய சென்டரில் போய் ஹிட் பண்ணும். அப்படி அதுதான் 0 CEP பண்ணுது.
ரொம்ப அக்குரேட்டாக இருக்கும். ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நல்ல கரெக்டாக எந்த டைமில் எது யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா. அதை தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஆப்ரேஷனில் பிரம்மோஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க? இல்லை, இப்போ வேறு எந்த மிசைலோ அல்லது ஏதோ பெரிய மிசைல்லாம் இருக்குது, பேலஸ்டிக் மிசைல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அழிவு ரொம்ப அதிகமாகும். நமக்கு அழிவு முக்கியம் இல்லை, நமக்கு வந்து டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் டார்கெட் பண்ண. அப்புறம் இவங்களுடைய இந்த ஆப்ரேஷன் நம்ம அட்டாக் பண்ணுறாங்களே அதெல்லாமே ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ட் தான் வருது. ஆனால் இந்த ஏர் ஸ்ட்ரிப்பெல்லாம் முதல்ல இல்லாமல் ஆக்கணும்னா அதுக்கு எந்த வெப்பன் சரியாக இருக்கும் ஒன்று இந்த அவங்களுடைய ஆர்ம் ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி இவங்கெல்லாம் யோசிச்சு தான் இந்த இதை செய்திருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சிந்தூர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? சிந்தூரில் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துறதுக்கு பிரம்மோஸ் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பாகிஸ்தானோட கண்ணை மறைச்சு எப்படி அதுக்கு சரியாக இலக்கை தாக்குச்சு, அது எப்படி அவங்களால தடுக்க முடியலை, எங்கே ஃபெயிலியர் ஆனாங்க அப்படின்றது. பிரம்மோஸ் வந்து ஸ்டெல்த் மிசைல். ஸ்டெல்த்னாவே அது வந்து ரெடாரில் ரெக்கார்ட் ஆகாது, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்டுபிடிக்கிறதுனா என்னது ரெடார் தான். ரெடாரில் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதனுடைய சிக்னேச்சர் வேணும். அது வந்து அதுக்கு பேர் ரெடார் கிராஸ் செக்ஷன். இப்போ இந்த மிசைல் டிசைன் பண்ணது எவ்வளவு லோ கிராஸ் செக்ஷன் இருக்கணுமோ அப்படி பண்ணியிருக்கோம். பிரம்மோஸ் ஏவுகணையோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? அதில் திரு சிவதானு பிள்ளையோட பங்களிப்பு அப்படின்றது என்னவா இருந்தது? பிரம்மோஸுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இன்றைக்கி இந்த உலகத்திலேயே இதுதான் ஒரே சூப்பர்சானிக் குரூயிஸ் மிசைல். நல்ல குரூயிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ரொம்ப பெஸ்ட்டு குரூயிஸ் மிசைல்னாக்கே டொமஹாக்னு சொல்லுவோம். டொமஹாக் வந்து அமெரிக்கன், யூஎஸில். அந்த யூஎஸ் மிசைலை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கைடன்ஸ் சிஸ்டம் இருக்குது, அது டெரைன் மேப்பிங், நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சப்சானிக் குரூயிஸ் மிசைல், அதாவது இந்த சவுண்டுடைய ஸ்பீடோட அது குறைவு. அதாவது சானிக்னா சவுண்டு, சப்சானிக்னா சவுண்டுடைய ஸ்பீடோட குறைவு, சூப்பர் சானிக்னா ஸ்பீடோட வந்து சவுண்டுடைய இது கூட. நம்ம வந்து 3 times ஃபாஸ்டர் தேன் சவுண்டு. 5 times படிச்சுங்க, 3 times, மூணு தடவை, அதாவது 3 times 2.8 சத்தத்தை விட 3 times கரெக்டாக சொல்லணும்னா 2.8 மார்க் நம்பர் நம்முடையது. அப்போ மார்க் நம்பருங்கிறது சவுண்டுடைய ஸ்பீடு, 330 m/s சவுண்டுடைய ஸ்பீடு. அப்போ இந்த ஸ்பீடில் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடியது ரஷ்யாலேயும் இந்தியாவிலையும் இருக்குது. ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடியது தரையிலையும் ஷிப்லேயும் தான் இருக்குது, ஏரில் இல்லை. நம்ம மாத்திரம் இந்தியா மாத்திரம்தான் ஏரில் இருந்து பிரம்மோஸ் போகக்கூடியது டெக்னாலஜி இந்தியாவில் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் இந்தியாவில் வந்து 3 ஆர்ம் ஃபோர்ஸ், 3லேயுமே, அதாவது நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் 3லேயுமே இந்த பிரம்மோஸ் வந்து இருக்குது. இல்லை இப்போ வந்து என்ன பங்குன்னு எனக்கு கேட்டிங்க. இப்போ வந்து அது ஒரு பெரிய பெரிய ஸ்டோரி. அது நாங்கள் வந்து அக்னி லான்ச் பண்ணோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு பெரிய இது வந்து MTCR, மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம். அதாவது வளர்ந்த நாடுகள்லாம் இந்தியாவுக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்துல் கலாம் வந்து 5 மிசைல் சேர்ந்து ஒரு இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IGMDPன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணார். இது 1983. அப்போல்லாம் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் கிடையாது. ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து லேட்டஸ்ட் உள்ள எக்யூப்மெண்ட் தான் வேணுங்கிறாங்க. நம்ம வந்து டெக்னாலஜியில் ரொம்ப 30-40 இயர்ஸ் பின்தங்கி இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் அவருடைய கனவு என்னென்னா, நம்ம 10 வருஷம் கழித்து நம்ம செய்யும்போது நம்ம மிசைல் வந்து உலகத்திலேயே ஈக்குவலாக இருக்கணும், அல்லது டாப்பாக இருக்கணும். அந்த மாதிரிப்பட்ட திங்கிங் நமக்கு வேணும், அந்த மாதிரிப்பட்ட டெக்னாலஜி வேணும். இந்த கான்செப்ட் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணணுங்கக்கூடியதான் அவருடைய டைரக்ஷன். அதுபடி தான் இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு மிசைலாக பண்ணது. இல்லை, பொக்ரான் குண்டுவெடிப்பு சோதனை அந்த இது எப்படி பண்ணாங்க, அதை பற்றின ஏதாவது தகவல் இருக்கா? அது வந்து இந்த நரசிம்மராவ் அவருடைய டைமில் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அப்போ பிளான் பண்ணாங்க. ஆமாம், 95ல் பண்ணுறதா இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணாங்க. பண்ணதுக்கு வந்து எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சிடுச்சு. சேட்டலைட் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்ச உடனே பில் கிளின்டன் தான் பிரசிடெண்ட். அவர் வந்து நரசிம்மராவ் கூப்பிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போ எக்கனாமிக்கலாட்டு யூஆர் கம்மிங் அப் நவ், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம இதை பண்ண போகிறோம்? சேட்டலைட் CIA மானிட்டர் பண்ணாங்க. சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஏன்னா அங்கே நடக்கக்கூடியது எல்லாமே சேட்டலைட்டில் பிக்சர் வந்துடும்ல, அதில் பார்த்து அவங்க CIA ரிப்போர்ட் கொடுத்து பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய இதாக சொல்லி எடுத்து அதை ஒரு ப்ரெஷர் கொடுத்து வந்து நம்ம எதுக்கு தகராறு பண்ணணும்னு சொல்லி அவர் விட்டுட்டார். அந்த டைமில் அப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் டைம்.
அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, லெட் த எலெக்ஷன் இஸ் கோயிங் டு கம். அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே நான் திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஆகல, அப்போ நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டில் தான் அவர் பண்ணார். ஆனால் அது அவர் திரும்ப வரல. ஆமாம். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அவர் வாஜ்பாய் கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த மீட்டிங்லேயும் அப்துல் கலாம் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அமிக்கபுளான ஒரு ரொம்ப நல்ல இது. அவங்க பார்ட்டியை தாண்டி அது வந்து 2 பேருமே நேஷனலிஸ்ட். அவங்களுக்கு நேஷன் தான் முக்கியம் 2 பேருக்குமே. அதனால் முதல்ல நம்ம வந்து 91 ஓப்பன் பண்ணோமே, குளோபலைசேஷன் பண்ணோம்ல, அப்போ அவர் அப்போசிஷன் பார்ட்டி லீடராக இருந்தார் வாஜ்பாய். அவரை கன்சல்ட் பண்ணி தான் அவர் பண்ணார். அவங்க 2 பேருக்குள்ள எல்லா இடத்துலையுமே ஒற்றுமை உண்டு. அப்புறம் வந்து இந்த இதுலேயும் இதெல்லாமே அவர் சொல்லி, இது வந்து யூ மஸ்ட் டூ த டெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே வாஜ்பாய் எஸ் ஐ வில் டூ த டெஸ்ட் சொல்லிட்டார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் 13 days தான் அவர் இருந்தார் பிரைம் மினிஸ்டராக போயிட்டார். அதுக்கு பிறகு திரும்ப அவர் தேவகவுடா, அப்புறம் குஜரால், ஆமாம், இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணல இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணுங்கிறத. அப்புறம் திரும்ப இவர் வந்தார். இவர் வந்தோடனே உடனே சொல்லிட்டார் பண்ணணும்ட்டார். அது அந்த இந்த டிஸ்கஷன் வேறு நடந்த மினிஸ்ட்ரி டிஸ்கஷன் நடந்து, இவர் நான் தான் டெஸ்ட் பண்ணது நான் இருக்கணும்ட்டார். உடனே பண்ணுட்டார். 20 நாளில் பண்ணிட்டார். அப்புறம் அப்போ அதை சிஏ மானிட்டர் பண்ணலாம். அதுதான் என்ன பண்ணோம்னா, கம்ப்ளீட்டாக ஒரு புதுசாக ஒரு நெட்டு டெவலப் பண்ணிட்டோம். அது பேர் கேமஃப்ளாஜிங் நெட். அதை கம்ப்ளீட்டாக நெட்டு அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளுக்கு வந்து நைட் தான் இவங்க போவாங்க. போகக்கூடியவங்க எல்லாமே ஆர்மி ட்ரெஸ்ஸு. அப்துல் கலாம் வந்து மேஜர் ஜெனரல் பிருத்திவிராஜ் அவர் பேர். எல்லாமே கோடு தான். அவர் அந்த யூனிஃபார்மில் தான் அங்கே போனார் அவர். அதுவும் நைட்டு தான் போக முடியும். காலைல ஒரு ஆப்ரேஷன் நடக்காது, ஒன்றுமே தெரியாது. நைட் வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த இதை போட்டு நெட்டை போட்டு அதுக்குள்ளே தான் இவங்க போயிட்டு எல்லாமே பண்ணாங்க. ஏற்கனவே அந்த இதெல்லாம் டெப்த்தில் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ பெரிய ஒர்க்கு இல்லை. கொஞ்சம் புதுசாட்டு கெமிக்கல் அதெல்லாம் பண்ண வேண்டியது. ஒரு கெமிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாம் டிஆர்டிஓவில் பண்ணது தான். அந்த இதுதான் முதல்ல இனிஷியேட்டர். அது பண்ணால் தான் இதெல்லாம் வரும். அந்த இதெல்லாம் டெவலப் பண்ணது டிஆர்டிஓ. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து அந்த கோர் அவங்க டெவலப் பண்ணாங்க. 2 வச்சு முன்னாலேயே அதனுடைய டெவலப்மெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. இது வந்து ஃபிட் பண்ணுறது தான். பொதுவாக இஸ்ரோவில் வர்ற விஞ்ஞானிகள் எல்லாருமே கன்னியாகுமரி நாகர்கோவில் பேஸ் பண்ணியே வராங்களே, அதோட முக்கியத்துவம் ஏதாவது, அதுக்குன்னு ஏதாவது சிறப்பம்சம் ஏதாவது இருக்கா? பெரும்பாலான தமிழர்கள், தமிழ்நாட்டு ஆட்கள் எல்லாம் இப்போ குறிப்பாக நம்பி நாராயணன், இஸ்ரோ சிவன், இப்போ நீங்கள் இந்த மாதிரி அங்கே இப்போ இருக்க சிட்டிங் டைரக்டர் கூட நாராயணன், இவங்க எல்லாமே அங்கேருந்து வந்த ஆட்கள் தான். இப்போ வந்து நாங்கள் படித்து முடிஞ்சோடனே எங்கே வேலைக்கு போகணும்னு நம்ம பார்ப்போம்ல. அப்போ வந்து திருவாண்டரை வந்து நம்ம பக்கத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியே போகணும். அங்கே ஒன்றும் கிடையாது. ஒர்க் பண்ணணும்னா நம்ம வெளியே தான் போகணும். வெளியே போகிறோன்னா சென்னை வரணும், இல்லைன்னா பக்கத்தில் தான் பார்க்கணும். இப்போ அந்த இது இஸ்ரோங்கிறது ரொம்ப அட்ராக்டிவ் அது. அப்புறம் வந்து அவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த டைமில் ரெக்ரூட் பண்ணாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் எல்லாருமே அங்கே ஜாயின் பண்ணோம். அப்படி நிறைய பேர் ஜாயின் பண்ணது இந்த 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 கேங் தான் கூடுதல். கன்னியாகுமரி கேங் வந்து கூடுதல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த பக்கத்தில் உள்ளவங்க தான் அதிகமாக அங்கே ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்ததுனாலையும் வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்ததுனாலையும் ஜாயின் பண்ணோம். அப்படி தான். இதுக்குன்னு ஒரு தனி இது கிடையாது. ஆனால் இது இந்த டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம் இல்லை, வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 40 ஆண்டு காலம் இல்லை அதுக்கு மேலேயான்னு தெரியல, அப்துல் கலாமோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவரோட இருந்த மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நம்ம அடிக்கடி வெளிநாட்டுலாம் போவார்ல. வெளிநாடு போகும்போதெல்லாம் நானும் அவர் கூட போவேன். அப்போ நாங்கள் ஒரு தடவை ரஷ்யா போயிருந்துடும். ரஷ்யாவில் வந்து நாங்கள் வந்து டைனிங் டேபிளில் ஒரு ராத்திரி ஒரு 10 மணிக்கிட்ட இருக்கும்போது மன்மோகன் சிங்கிட்ட வந்து ஃபோன் வந்தது அவருக்கு. நாங்கள் வந்து கேபினட் கமிட்டியில் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், பீகார் இதை வந்து டிசால்வ் ஆர்டிகிள் 360 யூஸ் பண்ண போகிறோம். அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உங்களுடைய அசன்ட் வேணும் அப்படின்னு பண்ணுது. இப்போ கேபினெட் மீட்டிங்கில் இப்போ டிசைட் பண்ணாலுமே அது பிரசிடெண்ட் ஓகே பண்ணால் தான் அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் அவர் சொன்னார். அப்போ இவர் வந்து நான் யோசிச்சு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ கேட்குறாரு இது என்ன பண்ணணும்னுட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம், நம்பர் 1 இந்த வந்து நம்ம இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கோம். 2வது வந்து உங்களுக்கு எந்த அட்வொகேட்டையும் கன்சல்ட் பண்ணணும், லாயர் கன்சல்ட் பண்ணணுன்னா அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதனால் வந்து இப்போ முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோம். டிஸ்மிஸ் பண்ணுறது தப்பு, அதனால் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணோம். நானும் அட்வைஸ் பண்ணேன், என் கூட ஒய்எஸ் ராஜன், அப்புறம் ஒரு சுவாமிநாதன் இருந்தாங்க. நாங்கள் 3 பேருமே இது வேண்டாம்னு சொல்லிட்டோம்.
அப்போ அவர் கொஞ்சம் அமைதியாகிட்டார். சரி பதில் சொல்லலாண்டான்னுட்டு திரும்ப ஃபோன் வந்தது அங்கேருந்து. வந்துக்கிட்டே இருக்குது ஃபோன். எங்கள் செக்ரட்டரி டு பிரசிடெண்ட் அவர் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, கேபினட் செக்ரட்டரி பேசிட்டாரு, அதை எல்லாம் டிசைட் பண்ணியாச்சு, ஒன்லி யூ டு சே ஓகேன்ட்டு இந்த பேப்பர் வந்துடுச்சு, சைன் பண்ணக்கூடிய பேப்பர். அப்போ அவர் வந்து சைன் பண்ணலை. ராத்திரி 2 மணி இருக்கும். இங்கே காலையில் 4 மணி. பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நாங்கள் வந்து இப்போ மணி 4, நான் இங்கேயே தான் உட்காந்துருக்கேன் ஆஃபீஸில், அது உங்கள்கிட்ட இருந்து இது சைன் அப்ரூவல் அதுக்கு வாங்கிறதுக்காக இருக்கேன், கொடுக்கலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு இது மேலே இருக்கக்கூடியவங்களை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் வந்து திரும்பி ஒரு யோசிக்கிறாரு, என்னது அது இப்படி சொல்கிறாரு, மன்மோகன் சிங் ரொம்ப நல்லா மனுஷனாச்சு, பிரைம் மினிஸ்டர், அவர் கேட்கும்போது நான் எப்படி நான் மாட்டேன்னு சொல்ல முடியும், அதனால் நான் சைன் பண்ணணும் அப்படின்னாரு. இப்போ நாங்கள் சொல்ல முடியாது, சைன் பண்ணக்கூடாது, தப்பு வேண்டாம் அப்படின்னோம். அப்போ கடைசியில் அவர் வந்து இல்லை நான் மன்மோகன் சிங் கேட்டு தான் ஆகணும். அவர் திரும்பி மன்மோகன் சிங் பேசினார் அவர்கிட்ட 4 தடவை. அப்போ அவர் உடனே சரின்னு சொல்லி சைன் பண்ண பண்ணார். அப்போ நான் அவர் கையை பிடிச்சேன், இது நீங்கள் பண்ணாதீங்க, தப்பு, உங்கள் பேரில் ஏதாவது கருப்பு புள்ளி விழுந்துடும், வேண்டாம். அவர் நான் கையை எடுக்கிற வரையும் பேசாமல் இருந்தார். நான் கையை எடுத்த பிறகு ஏன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு சைன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டார். அப்போ அந்த இது பீகார் அசம்பிளி டிசால்வ் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி வந்துச்சு. அப்புறம் அந்த கேஸ் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு டிசிஷன் வந்தது, இது டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல், இது வந்து தப்பான இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு. இப்போ அவர் வந்து இவருக்கு இது தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு இதாக இருந்தது, உறுத்தல் ஏற்பட்டது. அவர் என்ன பண்ணார், ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதினார், அட்ரஸ் டு வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, ரெசிக்னேஷன் லெட்டர். நான் வந்து மை கான்சியஸ் டஸ் நாட் அலோவ் மீ டு கண்டினியூ அஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, ஐ ஆம் ரிசைனிங் சொல்லிட்டு போட்டுறார். டைப் பண்ணி பிஏ தான் டைப் பண்ணி உடனே சைன் பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணுறது, அதை வச்சுட்டு இருக்காரு. அப்போ நாங்கள் சொன்னால், யூ டோன்ட் டேக் ஏ டிசிஷன் லைக் தட், யூ கன்சல்ட் பிரைம் மினிஸ்டர். அப்போ அவர் பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டாரு. பிரைம் மினிஸ்டர் வந்தார். பிரைம் மினிஸ்டர் அவர் அந்த லெட்டரை காட்டினார். பிரைம் மினிஸ்டருக்கு ஒரே ஆகிடுச்சு, ஷாக் ஆகிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, decision was taken by the cabinet. So cabinet, as a cabinet prime minister, I am responsible, not you. அப்போ அதனால் வந்து you cannot take the responsibility. If you are resigning, I also have to resign. So whole cabinet will resign. Whole country will be in chaos. அது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அது நீ பண்ணுவே பண்ண மாட்டேங்கிறது என்னுடைய இது இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் ரிசைன் பண்ண போகிறேன்னாரு அவர். இப்படி 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்தது. அப்புறம் அவருக்கு கண்ணீர் வந்துடுச்சு, மன்மோகன் சிங் கண்ணீர் வந்துடுச்சு. இது தப்பான இதாகிரும், பிறகு பெரிய இதாகிரும், நாட்டுக்கே பெரிய இதாகிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெக்கிங் மாதிரி, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு. கடைசி இவர் வந்து ஓகே, இவருக்கும் ஒரு ஆயிடுச்சு, சரி பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டார். அப்புறம் நான் எங்கள்கிட்ட பேசினார், அப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் என்கிட்ட சொன்னார் அவர். அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, சரி நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்லி விட்ரா பண்ணிட்டார். இப்போ இதில் என்னன்னா, அவருடைய தப்புன்னு நம்ம தப்பு பண்ண போகிறீங்கன்னு அவர் தெரிஞ்சு சொல்லிட்டுமே, அவர் அந்த மன்மோகன் சிங்குடைய அந்த பிரைம் மினிஸ்டருடைய உள்ள ரிலேஷனால் அது பண்ணார். நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம், ப்ரமோஷன் வேறு யார்ட்டையுமே இந்த மாதிரியானது இது இல்லைன்னு. இது பட் ஆனால் சேலும் பண்ணுறோம் அப்படின்னும் போது படை பலத்தில் சம பலத்தோட மற்றவங்க இருக்க மாட்டாங்களா, நம்ம தான் வாங்கிட்டாங்க. ஆமாம், அது இருப்பாங்க. அதாவது நம்ம கொடுக்குறது ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி கொடுக்குறோம், அந்த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி வந்து நான் இன்னொரு நமக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க, எதிராக திரும்பணும்னாக்கி அந்த மிசைல் திரும்பாது நம்ம பக்கம். அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியா, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குமா அது? ஆமாம், அவங்ககிட்ட சேல் பண்ணால் அது வந்து நம்ம இடத்த அடிக்காது. அது மாதிரியெல்லாம் செட் பண்ணி வைக்க முடியும். செட் பண்ணியாச்சு. இது வாங்குறவங்களுக்கு தெரியாதா, இல்லை தெரிஞ்சதா? அவங்க வந்து நம்மளை எதிரியாக நினைக்கலையே, எதிரியாக இல்லாதனால தானே கொடுக்குறோம், அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன அண்டர்டேக்கிங்னா, இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் நாங்கள் பிரயோஜனப்படுத்த மாட்டோம், இந்த அண்டர்டேக்கிங்கில் தானே அவங்க வாங்குறாங்க. அது மாதிரி எம்ஓயு அப்படிதான், கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் இது. அதனால் இதில் ஒன்றும் அவங்க எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் நடக்காது. தேங்க்யூ சார்.